ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோயில் திருவிழா. அது வந்து குலவிளக்கம்மன் திருவிழா. அது சுற்றி வர தேர் இழுத்து வருவாங்க. அதுக்கு தான் கோயிலுக்கு போயிருக்கோம். பாருங்கள், இதான் எங்கள் கோயில், அம்மன் கோயில். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது நல்ல பெரிய விசேஷமாக நடக்கும். 5 நாளைக்கு 6 நாளைக்கு நடக்கும். இன்றைக்கி தான் கடைசி நாள். நாங்கள் இன்றைக்கி தான் கோயிலுக்கு போனோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள்னால் இன்றைக்கி கோயிலில் வந்து சாமி குடி பூதுறதுன்னு சொல்லுவாங்க. சாமி வந்து ஊஞ்சல்லாம் வச்சு இன்றைக்கி விடிய நைட்டாக ஆரம்பித்தாங்கன்னா விடிகாலம் வரைக்கும் நல்லா வான வேடிக்கை பட்டாசு இந்த மாதிரிலாம் விட்டு அந்த சாமி ஊஞ்சலில் வச்சு ஆட்டி பாட்டெல்லாம் பாடுவாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்புறம் கோயை சுற்றி நிறைய கடைகள். இப்போ தான் நான் கோயிலுக்குள்ளே போகிற பாருங்கள், கோயிலில் இப்படி தான் இருக்கும். முன்னாடி அது குத்து விளக்கு பெருசாக அதெல்லாம் அவத்துக்கு அன்றைக்கி எப்பயுமே அவத்துக்கு தீபமெல்லாம் போடலாம். இன்றைக்கி திருவிழாங்கிறதுனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அதுங்கிறத தீபம் போட்டுக்கணும். தூரி எல்லாம் தொட்டு கும்பிட்டு கோயிலெல்லாம் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு அப்புறமா கடைக்குள்ளெல்லாம் போகலான்ட்டு கோயிலுக்குள்ளே போயிருக்கிறோம். பாருங்கள், இந்த சாமி தெரியவே இல்லை. கூட்டம் பயங்கரமாக கூட்டமாக இருந்ததுனால தெரியல. இது கருப்பன். அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் கோயில் சுற்றி வரலான்ட்டு போகிறோம். பாருங்கள், இது பெரிய திருவிழாவாட்டம் நடக்கும். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இது கணபதிபாளைய 4 ரோட்லேருந்து உள்ளே போகணும், மன்னாதம்பாளையம்னு சொல்லி. அங்கே தான் இல்லை நிறையா ஊர்லேருந்து வருவாங்க. அந்த அன்றைக்கி பயங்கரமாக 5 நாளைக்கு விசேஷங்கிறப்போ பயங்கரமாக கூட்டம் இருக்கும். இன்றைக்கி தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். சாமியெல்லாம் ஊஞ்சலில் வச்சு ஆட்டி அதெல்லாம் பாட்டு பாடுவாங்களா, அதனால் இன்றைக்கி மட்டும்தான் கூட்டம் நிறையா இருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி சாமியெல்லாம் அந்த ஊஞ்சல் வச்சு ஆட்டுறதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோமா, அதனால் வந்துவிட்டோம். இன்னும் கடைக்குள்ளிலாம் போகலை. தேர்க்கடையில் நிறைய இருக்கும். பாசி அது நிறைய வச்சுருப்பாங்க வச்சுங்களேன். அதெல்லாம் நான் பார்க்குறக்கு போகலை. சாமி கும்பிட்டு அப்புறமா கோயிலை சுற்றி வந்துட்டு அப்புறமா அங்கே போகலான்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் முன்னாடி சாமி கும்பிட்டு இப்போ கோயிலை சுற்றி போகிறோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தோரம் தான் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா சூப்பர், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த பகலாக இருந்தால் அதெல்லாம் பார்க்கவே நல்லா அழகாக தெரியும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நாங்கள் நைட் டைம் தான் நல்ல விசேஷமாக, அதனால் நைட்டு தான் போயிருக்கிறோம். கூட்டத்தை பாருங்கள், எத்தனை பேர்னா நிறைய அக்கப்பட்ட கூட்டம். பார்க்கவே உள்ளே போய் சாமியெல்லாம் பார்க்கறதுனா ரொம்ப இது. நாங்களாம் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் போய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதெல்லாம் பாருங்கள், இது இங்கே தான் சாமி. இதில் தான் ஊஞ்சல். இந்த வந்து எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் தான் ஊஞ்சல் வச்சு சாமி வச்சு ஆட்டுவாங்க. வச்சு ஆட்டிட்டு இப்படி பாட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாமியை அதெல்லாம் இன்னும் நேரம் லேட் ஆகும். இதே இந்த சாமியோட இதில் தான் தூக்கிட்டு போய் அந்த ஊஞ்சலை வைப்பாங்க, தேர் மாதிரி வச்சு. பாருங்கள், அலங்காரம் வச்சுருக்கேன். இதுதான் தேர். சுற்றி வரமோ கோயிலை சுற்றி 3 தடவை சுற்றி வருவாங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி 3ஆவது நாள் கொண்டு வந்து கோயிலை வாசப்படிட்டு நிறுத்திடுவாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மாலை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. சாயந்தரம் நேரம் காலையில் நேரம் அந்த சங்கிலி புதுசு எடுத்துகிட்டு போகும் பாருங்க. சங்கிலி எத்தனை பெருசுங்கிறீங்க. அதில் நிறையா பேர் சேர்ந்து இழுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நவுத்திட்டு போவாங்க. போயிட்டு இப்போ கடைக்குள்ளே போகிறோம் பாருங்கள். கடை வீதியெல்லாம் கலர் கலராக பார்க்கவே நல்லா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு எதை வாங்கலானே தெரியல. நாங்களும் போய் அப்படியே சுற்றிட்டு மொத்தம் நாங்கள் ஒன்றும் வாங்கலை, எல்லாம் சுற்றிக்கிட்டு போனோம். கடைசியாக பார்த்தா எங்கள் பொண்ணு தான் அந்த தலையில் கிரேடு மாதிரி வைக்கிற மாதிரி வேணும்னு கேட்டேன்னா அதை கேட்கலான்ட்டு போனோம். இதெல்லாம் வரும் எல்லாம் கலர் கலராக பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்க்கவே கடைசி இதை தான் வாங்கணும் பாருங்கள். வாங்கி வச்சு நானும் தலையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்சுட்டு அடி உள்ளே போயிட்டு எல்லாம் தேர்க்கடைக்குள்ளே பார்க்கவே கலர் கலராக 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங்காக. எதை எடுத்தாலும் 30 100 200ன்னு ரேட்டு தான் ஓவராக தெரியுது எங்களுக்கு. நாங்கள் எதுவும் அதிகமாக வாங்கலை, கொஞ்சமாக வாங்கிட்டு அந்த தலையில் வைக்கிற கிரேடமும் ஒரு பேக் வாங்கிட்டு அப்படியே வந்து சேர்ந்துடும். இதுலாம் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 30 ரூபாயாகும். இந்த பொருளுக்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் எதை எடுத்தாலும் 30 நாங்கள் போய் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு எதையும் வாங்கவில்லை. ஒரே ஒரு எண்ணெய் டப்பா மட்டும் வாங்கிட்டு அப்படி வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கரண்டி 2 வாங்கலான்னு எடுத்தோம். அது கொஞ்சம் கெட்டியாக தெரியல, பார்க்கவே பிடிக்கல. அப்புறம் அங்கேயே வச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு இந்த சோப்பு டப்பா வந்து எண்ணெய் டப்பாவும் போனதுக்கு எங்கள் பிள்ளை அது 2 வேணும்னா சரி அது 2ஐயும் வாங்கி கையில் பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே. ஆனால் பார்க்குறக்கு அழகழகாக தெரியுது கலர் கலராக. ஆனால் எல்லாமே 30 ரூபா தான். நம்ம எதை எடுத்தாலும் சின்னதை எடுத்தாலும் 30, பெருசு எடுத்தாலும் 30. இங்கே ஜடவெளியெல்லாம் பாருங்க, இந்த ஜடவெளியெல்லாம் எடுக்கலான்ட்டு வந்தோம்.
டெடிஃபேர் பொம்மை. இதெல்லாம் பொம்மை பார்த்தா சின்ன சின்ன குட்டி குட்டி அழகழகாக இருந்துச்சு. சரி அதையும் தொட்டு பார்த்துட்டு வச்சு போகும் அப்படின்ட்டு அதை தொட்டு பார்த்தோம். இங்கே வந்து இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குமே, அது எப்படி சொல்ல, கண்ணாடி மாதிரியே இருக்கும். அதைத்தான் வாங்கலாம். இது வந்து 250 ரூபாயாம் இந்த கல். அது வந்து கல்லுலேயே இந்த லிங்கம். இதை வாங்கலாமான்னு பார்த்தா அது 250 ரூபான்னு. சரி அது வேண்டான்னு சொல்லிட்டு சின்னதாக லிங்கம் அது வீட்டில் வைக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள். வீட்டில் வைக்கலாம்னா வச்சுருக்கலாம், வேண்டான்னா கூட கோயிலில் வச்சிடலாம். வாங்குவதை என்னங்கிறது சொல்லுங்கள். ஆனால் பார்க்க அழகாக இருந்துன்னு சொல்லிட்டு எந்த லிங்கம் தான் வாங்கிட்டோம். பாருங்கள் கண்ணாடி மாதிரியே இருக்குது. ஆனால் இது வீட்டில் வச்சுருக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்க அழகாக இருக்குன்ட்டு வாங்கிட்டோம். இது 120 ரூபா. அடுத்து 2 கீ செயின். சரி அழகாக இருந்துச்சு எல்லாம் முருகர் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேர் கடைக்கு போனால் ஒன்று வாங்கணும்னு ஒரு ஞாபகமாக இருக்கணுமில்ல, அதனால். இது பேரைஸா, அது வேணும் எங்கள் பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் வேணும்னு சொல்லிட்டு பிடிங்கி வச்சுட்டு இந்த கீ செயின் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் கிளுகிழுப்பு வேறு இப்போ சின்ன குழந்தைன்னு நினைப்போ அது வேறு வேணும்னு அதெல்லாம் எது வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் பிடிங்கி வச்சுட்டு அந்த லிங்கமும் அது மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்தா அருவாமனை பனியார சுட்டி அது இதுன்னு இங்கே பேக்கு. இந்த பேக்கை பார்த்தோன்னே ஒரே ராவடி, எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடு பேக் வாங்கி கொடு. கடைசியாக போய் பார்த்தா கலர் கலராக தான் இருக்குது. ஆனால் எந்த பேக் எடுத்தாலும் 200 ரூபா தான். நம்ம சரி ஒரு பேக்கை தான் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கூட்டம் இந்த பேக்குக்கு பாருங்க. அப்புறம் ஒரு கலர் இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கிறத வேணும் அடம் பிடிச்சான்னு இந்த பேக்கை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தேன். எடுத்து நீக்கி பார்க்கலான்ட்டு எல்லாம் நீக்கி பார்த்துட்டு இருந்தா எங்கள் பிள்ளை வீடியோவுக்கு முன்னாடி வரமாட்டேன்ட்டா. அதனால் மூஞ்செல்லாம் காட்டினேன். கலர் கலராக பேக்கு. ஏன்னா எந்த பேக் எடுத்தாலும் 200 ரூபான்னா எல்லா பேக்கும் கிடையாது, இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறது மட்டும் 200 ரூபாயா. மற்றதெல்லாம் 400 500 அப்படின்னாங்க. எங்கள் பிள்ளைக்கு இந்த பேக்கை தான் வேணும் நான் அதை ஒன்று எடுத்துகிட்டு அதை 200 ரூபா இந்த பேக்கு. இது நல்லா காட்டுறேன் பாருங்க. அதை எடுத்து தோல் மாட்டி பார்க்குறேன் நல்லாக்கான்னு பாருங்க. கலர் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த பேக் 200 ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையான்னு சொல்லுங்கள். இதை தான் வாங்கினேன் 200 ரூபாய்க்கு. கொண்டா நானும் மாட்டி பார்க்குறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு அப்புறம் எடுத்து எங்கள் பிள்ளை கையிலே கொடுத்துட்டு அடுத்தது வந்தால் வாசி ஊசின்னுக்கிட்டு எதை எடுத்தாலும் வேணும் அந்த பொம்மை இந்த பொம்மைன்னுட்டு. அப்புறம் கடைசியாக ஒன்றும் வாங்கி தரல. வா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னா எல்லா கடைக்குள்ளேயும் பூந்து தான் பார்க்கணும். எல்லா கடையிலையும் போய் அதை வேணும் இதை வேணும்னு எங்கள் பிள்ளை ஒரே ராவடி. எதுவும் வாங்கக்கூடாதுன்னு ஒரே அடியாக கூட்டிகிட்டு வீடு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் அப்பையும் விடுவேனான்னு இங்கே வந்து கடைசீட்டில் ஒரு 2 ஒரு கடையில் வந்து பாசி வாங்கியே ஆகணும், விலையில் வாங்கியே ஆகணும்னு ஒரே போராட்டம். சரி அப்படின்னு சொல்லி போய்ட்டு அந்த கடைக்குள்ளையாச்சும் கடைசியாக வந்ததுக்கு 2 பாசியாச்சும் வாங்கி கொடுத்துருவோம்னு வந்தால் பாசியெல்லாம் வேண்டாம் எனக்கு என்ன அது என்ன பென்சில் அதுக்கு அது வாயிலே வரல. சரி அது விடுங்க. நேகப்பாலிசி வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்றும் எடுக்கலை. ஒரே ஒரு 2 ஜடவலி மட்டும் எடுத்து கையில் பிடிச்சிட்டு வந்தாச்சு வெளியே. அதுவே ஒன்று 20 ரூபா 40 சரி 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போகலான்னா அதை கடை வீதியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் நீ கேட்குறக்கெல்லாம் 10,000 கொண்டு போனால் கூட பணம் பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு. ஆனால் பார்க்குறக்கே அப்படி ஒரு அழகாக தெரிஞ்சு அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு ஆசை. அந்த விலையில் பாசியெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்க்கவே அழகழகாக கலர் கலராக நல்லா தெரிகிறது பாருங்க. லிப்பு அது இதுன்னு நிறையா. இது எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது எதை விடலான்னு தெரியல. ஓடி அதை இதையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எதையும் வாங்கினு பாட்ட காணோம். எல்லாம் அப்படி வச்சுட்டு வந்தாச்சு. எதை வாங்கினாலும் தொட்டு பார்த்துக்கிறேன் நீ வாங்கி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியாக தோட்டுக்கு வந்தாங்க. தோடு பாருங்க ரொம்ப பெருசு. இந்த பெருசெல்லாம் வாங்கி போட்டால் காது தூங்கி போயிடும் வேண்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு தோடெல்லாம் கையிலேயே தொடக்கூடாதுன்ட்டு வந்துட்டோம். ஆனால் தோடெல்லாம் பார்க்க பெருசாக இருந்தாலும் நல்லா அழகழகாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இல்லை பாசி வச்ச மாதிரி இந்த மாதிரி கிளிப்பு அந்த மாதிரி கிளிப்புன்னு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு ஒன்றும் தெரியல. அத்தனை இருக்குது.
ஆனால் ரேட்டு தான் அதிகம், எதை எடுத்தாலும் 100 50ங்கிறாங்க. ஓவர் ரேட்டை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டப்பாலாம் 30 ரூபாயாம்மா பாருங்கள். கடைசி அதை வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு போய் இந்த டப்பா வேஸ்ட் வாங்கிட்டு போவோம். எங்கள் வீட்டில் மீன் வளர்த்துறாங்களா, அது மீன் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு, கலர் மீன் வளர்த்துறேன் எங்கள் ஊரில், அது போட்டு வைக்கலான்னு சொல்லி போட்டு அதாவது வாங்கலை வந்துட்டோம். கடைசியாக இந்த பம்பாய் மிட்டாயாச்சும் வாங்கி கொடுத்தாதான் நான் தேர்க்கடை விட்டு வருவேன்னு என் பிள்ளை கடைசியாக அடம் பிடிக்க, சரி வா அப்படின்னு சொல்லி போட்டு அது போய் எவ்வளோன்னு கேட்க, இந்த மயில் மாதிரி செஞ்சு கொடுத்தா 30 ரூபாயாம்மா. சரி அதையே ஒன்றை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வருங்க கடைக்காரர் சொல்லங்காட்டி சரின்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த மிட்டாய் தான் 30 ரூபாயாம்மா. இந்த 30 ரூபாய்க்கு ஒருத்தா இல்லையான்னு சொல்லுங்கள் பாருங்க. இது 30 ரூபாயா. கடைசியாக இந்த பம்பாய் மிட்டாயோட வாங்கிட்டு வீடு வந்து சேரலான்னு கிளம்பலான்னு பார்த்தா அப்பையும் ஒரு 2 கார்டு, எனக்கு மாங்காய் வாங்கி கொடு அதை வாங்கி கொடு, எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வீடு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பம்பாய் மிட்டாய் வாங்கி கையில் கொடுத்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளம்பிட்டோம். பாய்.